மகாத்மா காந்தியடிகளை அதிர வைத்த தமிழர்களில் முதல் தமிழன் பாரதி, இரண்டாவது தமிழர் ஜீவா. இதையும் தாண்டி தென்னாப்பிரிக்காவில் அவர் இருக்கிறப்ப, ஜூனியர் அட்வொகேட்டாக இருக்கிறப்ப, தென்னாப்பிரிக்காவில் ஒரு சட்டம் போட்டாங்க, இந்தியர்களின் திருமண சட்டம் செல்லாது. இந்திய திருமண சட்டம் மட்டும் இல்லை, ஆசிய கண்டத்து மக்களின் அனைத்து திருமண சட்டமும் செல்லாது. இதை எதிர்த்து போராட ஆள் இல்லாமல் இருந்தாங்க. முதலிலே வெளியே வந்தார் மோகன்தாஸ் என்ற இளம் வழக்கறிஞர். அவர் பின்னே அலையலையாய் இளைஞர்கள். அதில் தான் வள்ளியம்மை என்ற பெண்ணு. அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான், +2 படிக்கிற வயசு. போராட்டத்தில் தீவிரமாக இருக்கா. சிறையில் தூக்கி போட்டாங்க. மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறணும், வள்ளியம்மை என்ற பெண் 17 வயது பெண் போராட்டத்தில் கலந்து. எதுக்காக? இந்திய மக்களின் திருமண சட்டம் செல்லாது, தமிழ்நாட்டு மக்களின் திருமண சட்டமும் செல்லாது. இதை எதிர்த்து போராடினா, போராடிய மோகன்தாஸ் தலைமையில், காந்தியடிகள் தலைமையில் போராடுகிறாள். செயலில் தூக்கி போட்டாங்க. கடைசி செத்து போயிடுவா, ஜெயிலே இனிமேல் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான்றப்ப, கொஞ்ச நேரத்தில் சிறையிலேயே அவள் மடிந்து விடுவாள் என்ற போது ஜம்மு காலத்தில் சுருட்டி காந்தி கையில் கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க. அப்படியே காந்தியடிகள் கண்ணில் ரத்தம். வள்ளியம்மைட்ட மெதுவாக கேட்குறாரு, காதுகிட்ட போய் கேட்குறாரு. பேச்சை கேட்கிற நிலையில் அந்த பெண் இல்லை, மரணத்தின் தருவாயில் இருக்கிறாள். அவள் அருகே சென்று காந்தியடிகள் மெதுவாக சொல்கிறார், வள்ளியம்மை, நீ சிறைக்கு சென்றதற்காக வருத்தப்படுகிறாயா? மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண் வீரமங்கை சாக போகிற நேரத்தில் சொல்கிறான், இதற்காக நான் வருத்தப்படவில்லை. இன்னொரு முறை சிறைக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் சிறைக்கு செல்ல சித்தமாக இருக்கிறேன். அங்கேயே உயிரை விடுகிற சந்தர்ப்பம் கிடைத்தாலும் உயிரை விட்டு விடுவேன் என்றாள். கொஞ்ச நாளில் இறந்துட்டா வள்ளியம்மை. காந்தியடிகள் எழுதுகிறார், யார் என்னை அகிம்சாவாதியாக ஆக்கினார்கள்? யார் என்னை அகிம்சாவாதியாக ஆக்கினார்கள்? என்னை அகிம்சாவாதியாக ஆக்கியவர்கள் தமிழர்கள்தான். கடைசி வரை என் பின்னால் நின்று போராடியவர்கள். அதில் குறிப்பாக வள்ளியம்மை என்ற பெண் சாகக்கூடாத வயதில் செத்துவிட்டாள். ஆனால் ஒரு தியாக ஆலயத்தை எழுப்பியிருக்கிறாள். இவர்களையெல்லாம் பார்க்கிற போதுதான் எனக்கு தோன்றியது, நான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காந்தியடிகள் சொன்னார்,